தி. ராமச்சந்திரன், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை தருவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டு, விடை அறந்தாங்கி நகராட்சி வார்டு எண் 22 அவுலியா நகர் 1ஆம் வீதியில் பழுதிழந்த பாலம் அகற்றப்பட்டு புதிய கான்கிரீட் பாலம் மற்றும் 34 மீட்டர் நீளமுள்ள மழைநீர் வடிகால் பணி 2.5 லட்சம் செலவு மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து சென்று உரிய பாதுகாப்பும் நிவாரணப் பணிகளும் சிறப்பாக மேற்கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஏனைய அமைச்சர் பெருமக்கள், அரசு அதிகாரிகள், ஊழியர் அனைவருக்கும் சார்பும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் பாராட்டுகளும் நன்றியும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் பதிலுக்கு நன்றி. எனது அறந்தாங்கி நகராட்சி வார்டு 22 அவுலியா நகர் பகுதி உட்பட அறந்தாங்கி நகராட்சியில் 27 வார்டுகளிலும் கூடுதலாக ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கி மழைநீர் வடிகால், ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மற்றும் கழிவுநீர் வடிகால் மற்றும் சாலைகளை மேம்படுத்த அரசு முன் வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த 3 ஆண்டு காலத்தில் எந்த நகராட்சிக்கும் குறைவில்லாமல் ஒவ்வொரு நகராட்சிக்கும் நிதியை ஒதுக்கி தந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. நம்முடைய அறந்தாங்கி நகராட்சிக்கு கடந்த 3 வருடங்களில் அரசு மூலமாக சாலை பணிகளுக்கு ரூபாய் 15 கோடி, வடிகால் பணிகளுக்கு 43 லட்சம், வாகனங்கள் வாங்குவதற்கு 90 லட்சம், தெருவிளக்கு பணிகளுக்கு 60 லட்சம், குடிநீர் அபிவிருத்தி பணிகளுக்கு 31 கோடி, குளங்கள் மேம்பாட்டிற்காக 5 கோடி, பூங்காக்கள் அமைக்க 21 லட்சம், திடக்கல்வி மேலாண்மை பணிக்கு 12 கோடி, மாண்புமிகு முதலமைச்சர்களின் காலை சிற்றுண்டி திட்டத்துக்கு சமையல்குழு அமைக்கும் பணிக்கு 25 லட்சம், சால்டர் ஹவுஸ் பராமரிப்பு பணிக்கு 10 லட்சம், பள்ளி கட்டிட பராமரிப்பு பணிக்கு 69 லட்சம் மற்றும் ஏனைய இதர பணிகளுக்கு 35 லட்சம் ஆக 66 கோடி ரூபாய் அறந்தாங்கி நகராட்சிக்காக இந்த 3 ஆண்டுகள் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றும் மாண்புமிகு உறுப்பினர் எந்த பணி முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதையும் மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று நிதிநிலைக்கு ஏற்ப சீரமைத்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் பதிலுக்கு மீண்டும் நன்றி. அறந்தாங்கி தொகுதியில புதிய பேருந்து நிலையம் அமைக்க நமது அரசு அறிவித்தும் நகராட்சிக்கு சொந்தமான போதிய இடம் இல்லாத காரணத்தால் தஞ்சாவூர் சத்திரத்துக்கு சொந்தமான இப்போது சந்தை நடைபெறுகின்ற இடத்தை ஏற்கனவே கேட்டிருந்தேன். 2ஆக பிரித்து முத்தமிழர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேரில் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்க பேருந்து நிலையத்தை புதிய இடத்துக்கு விரிவுபடுத்தி ஒரு நவீன வசதியுடன் கூடிய ஒரு பேருந்து நிலையமும் மறுபகுதியில் ஒரு சீர் செய்த சந்தையும் விரைந்து அமைத்து தர அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதை கவனமாக நான் கேட்கிறேன். இப்பொழுது நிலம் கையகப்படுத்துவது என்று சொன்னால் மிகப்பெரிய பொருள் செலவு வருகிறது. பேருந்து நிலையத்திற்கோ அல்லது சந்தைக்கோ கட்ட வேண்டிய பொருள் செலவை காட்டிலும் நிலம் கையகப்படுத்துவதிலே பெரிய செலவு ஏற்படுகிறது. அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்தெந்த பகுதியிலே நகராட்சி சுற்றி இருக்கிற பகுதிகளிலே ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற பகுதிகளிலே கிராம ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைக்கிறதுக்காக ஒரு குழுவை அமைத்து அந்த குழு பரிசீலித்து வருகிறது. அப்படி அமைக்கிற பட்சத்திலே நமக்கு அருகிலேயே இருக்கிற அந்த இடத்தை தேர்வு செய்து பேருந்து நிலையம், சந்தைகள் போன்ற நகராட்சிக்கு வருவாய் வர பகுதியில் நிச்சயமாக அந்த பணி மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கிரி.